ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது முல்லைச்செடி பதியும் ஒன்று, ரோஜா செடி, அப்புறமா அந்த செம்பருத்தி செடி 3 பதியமும் போட போகிறோம். இது எல்லாமே பேக்கில் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த முல்லை செடி நான் என்ன பண்ணேன், முல்லை செடி பதியம் போட்டேன் இல்லைங்களா, அது பேக்கு அது சரியாக வராதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அது உண்மை. அன்றைக்கி வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, உண்மையாக நல்லா வேர் வந்திருக்குது. அது ரொம்ப நாள் ஆகுது. அதனால் இது முல்லை செடியெல்லாம் பதியெல்லாம் பேக்கு சரியாக வராது அப்படின்னு நான் எல்லாம் பிடுங்கி போடுறதுக்கு எல்லாமே பிடுங்கி போட்டேன். பச்சையாகவே இருந்தது. ஆனால் அது இது சரியாக வராதுன்னு பிடுங்கி போட்டுட்டேன். அப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு செடி உங்களுக்கு வீடியோ போடாததுக்கு முன்னாடி ஒரு செடி நட்டு வச்சுருந்தேன், ஒரு 10 செடி. அதுலேருந்து ஒரு செடி எல்லாமே பச்சையாகவே இருக்குதுன்னு பிடுங்கி போட்டுடலாம், இது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா வேர் வந்துருக்குது. நான் தான் தெரியாமல் பிடுங்கியே போட்டுட்டேன். அப்புறமா திருப்பி வேர் வந்ததை மட்டும் எடுத்து நட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி நம்ம கொஞ்ச நாள் ஆகுது இந்த முல்லை செடி. நீங்கள் அந்த இது பிடுங்கி எடுத்து போட்டுறாதீங்க. 4 படம் ஆகுது. தளிர் வரும்போதே தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதுக்கு தண்ணி மட்டும் நிறைய ஊற்றிடக்கூடாது. நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னா அதை அப்படியே விட்டுடணும். கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஊற்றணும். அந்த மாதிரி ஈரப்பதம் பார்த்து நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி நிறைய ஊற்றினா வேறு அழுகிடுது, அது பச்சை கட்டாமல் போயிடுது. அதனால தான் சொல்கிறேன் நான். நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. அந்த பாருங்கள், இது மாதிரி நான் வந்ததை வச்சு நல்லா வருதுன்னு தெரிஞ்சுட்டு தான் திருப்பியும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதை பாருங்க, இது மாதிரி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி சொன்ன ஷார்ப்பே கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிக்கின்னு இந்த மழைக்கு மண்ணெல்லாம் ரொம்ப தண்ணியாகவே இருக்குது. சரி, உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் மட்டும் கரெக்டாக ஹோல்ஸ் இருக்கணும். ஹோல்ஸ் இல்லைன்னா ஒன்று கூட சரி வராது. செடியெல்லாம் அழுவிக்கி போயிடும். அதுதான் இந்த ஹோல்ஸ் இருக்கணும். ஆனால் அதில் ஹோல்ஸ் நிறைய நான் குத்தாமல் ஒரு ஹோல்ஸ் மட்டும் குத்திட்டு போட்டு விட்டுட்டேன். ஆனால் இந்த மாதிரி தெரிந்து பாருங்கள் உங்கள் ஹோல்ஸ் உங்களுக்கு. அது மாதிரி இருக்கும்போது இது எடுத்து போடணும். இதில் எடுத்து போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இப்போது இதே நட்டுணும். நம்ம இது தண்ணியே ஊற்ற தேவை கிடையாது. ஆல்ரெடி இதில் தண்ணி நிறைய இருக்குது. நல்லா தண்ணி ஊற்றாமல் இந்த பாருங்கள், இந்த மாதிரி நட்டு வச்சிடலாம். இந்த மழைக்கு கிளை உடஞ்சி விழுந்துச்சு. அதனால் எடுத்து இப்படி நட்டு வச்சுட்டா வேஸ்ட்டாக போடுறதுக்கு மனசு இல்லை. அது கொஞ்சம் பேஜாராக இருந்துச்சு, என்னடா இது போய் முடியல என்னால் செய்கிறது அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம செஞ்சு வைக்கலாம், வேஸ்ட்டாக ஏன் போடணும் அப்படின்ட்டு மனசு கேட்காம செஞ்சுன்னு இருக்கேன். இது மாதிரி செய்யுங்க. நம்ம போய் செடி வாங்கிறத கொஞ்சம் இது மட்டும் 4 படம் இருக்கணும். சொல்லிடுறேன் இப்போவே. நீங்கள் 2 நாள் போட்டு நீங்கள் போட்ட வீடியோ பேக்குன்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. இது ரொம்ப நாள் ஆகுது இந்த செடி பச்சை கட்டுறதுக்கு. நீங்கள் கொஞ்ச நாள் விடணும். இதை விட்டு அப்புறமா பாருங்கள், தளிரெல்லாம் வந்துடும். நல்லா தளிர் வந்துடும். அப்படியே பிடுங்கி பார்த்துடக்கூடாது. நம்ம அதை அப்படியே விடணும். ஒரு 3 4 மாதம் 5 மாதம் கூட விட்டுடுங்க. அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஈரப்பதம் பார்த்து மட்டும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதுலேயே தண்ணி ஃபுல்லாக இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் இதுவாகிடும். இப்போ இதை இப்படியே எடுத்து வச்சுடுவோம். இந்த தண்ணியெல்லாம் இந்த ஹோல்ஸ் வழியாக இருந்து வந்துடும். இந்த ஹோல்ஸ் வழியாக இருந்து வந்துச்சுன்னா அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர்
ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முல்லைச்செடி பதியம். முல்லைச்செடி பதியம் எப்படி போடுறதுன்னு இப்படி தான் போடணும், பார்த்து போடுங்க. கண்டிப்பாக வருது செடி.